திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அடுத்த திருமுல்லை வாயிலில் அரசு பள்ளி வளாகத்திற்குள் மழைநீர் புகுந்தது. தண்ணீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்காததால் பெற்றோர் பலரும் தங்கள் குழந்தைகளை வீடுகளுக்கே திருப்பி அழைத்துச் சென்றனர். கூடுதல் விவரம் செய்தியாளர் விநாயகமூர்த்தி வழங்க கேட்கலாம். விநாயகமூர்த்தி, மழை நீரினை அகற்றுவதற்கான நடவடிக்கை ஏன் எடுக்கப்படவில்லை? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராமகுமார். வெண்கல் புயல் காரணமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் பரவலாக கனமழையானது பெய்த நிலையில் ஆவடியில் அதிகபட்சமாக 24 சென்டிமீட்டர் மழையானது பதிவானது. ஆவடி சுற்று வட்டார பகுதிகளில் கனமழை பெய்ததன் காரணமாக தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கி நின்றது. இந்த நிலையில் ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட 8வது வார்டு திருமுல்வாயில் எட்டியம்மன் நகர் பகுதியில் ஆவடி மாநகராட்சி சொந்தமான தொடக்கப்பள்ளி வளாகத்தில் முழங்கால் அளவு தண்ணீரானது தேங்கி நின்றது. நேற்று விடுமுறை என்பதால் நேற்று பள்ளிகள் இயக்கவில்லை. இன்று திங்கட்கிழமை பள்ளிகள் வழக்கம் போல் இயங்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருந்த நிலையில் இந்த பள்ளி வளாகத்தில் உள்ள தண்ணீரை நிர்வாகம் அகற்றப்படாமல் இருந்ததால் வழியாக அந்த பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வந்தனர். அந்த தண்ணீரிலே அந்த சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆசிரியர்கள் என அனைவரும் அந்த பள்ளியிலே நடந்து சென்ற காட்சி நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த பள்ளியில் இது போன்ற மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்குவது இயல்பாக காணப்படுகிறது. ஆனால் இதுவரை ஆவடி மாநகராட்சி சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மோட்டார்கள் வைத்து நீரை வெளியேற்றப்படாமல் இருப்பது அந்த பகுதி மக்களும் மற்றும் அந்த பெற்றோர்கள் மிகவும் வேதனை அடைந்து வருகின்றனர். உடனடியாக இந்த தண்ணீரை வெளியேற்ற வேண்டும் எனவும், அப்படி செய்யவில்லை என்றால் இந்த குழந்தைகள் உடல்நிலை பாதிக்கக்கூடும் எனவும் பெற்றோர்கள் கூறி வருகின்றனர். ராம்குமார். விநாயகமூர்த்தி, தகவலுக்கு நன்றி.